இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2வது டெஸ்ட் தொடர பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா, நாங்க முதல்ல ஃபீல்டிங் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு சாதகமா இருந்தது ஃபீல்டிங் எடுத்தது. அதே மாரி தான் இந்த மேட்ச்ல டாஸ வின் பண்ணி பார்த்தா நாங்க ஃபீல்டிங் எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க எதுக்கு ஃபீல்டிங் எடுத்தாங்கன்னு இப்ப தான் புரியுது. ஏன்னா விக்கெட்டுக்கு மேல விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல விளையாடின நம்மளுடைய இந்தியன் பிளேயர பார்த்தீங்கன்னா மாத்திருக்காங்க. புதுசா பார்த்தீங்கன்னா புது பிளேயர இறக்கியிருக்காங்க. முதல் டெஸ்ட்ல விளையாடின ஒரு தமிழன தூக்கிட்டு இன்னொரு தமிழனை பார்த்தீங்கன்னா உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி நேற்று முதல் நாளில் என்னதான் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்தில் நின்று ஆட ஆரம்பித்தா கூட மறு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு போய்கிட்டே தான் இருந்தது. 85 ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா சாலிடாக ஸ்டாண்டாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டு போயிருக்கு. 310 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. ஆப்போசிட்டில் இங்கிலாந்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் வரவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பவுலரை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக விளையாட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 480 ரன்னு கூட எல்லாம் சுருட்டு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அங்கே நடக்காது போலிருக்குது. சுமன் கில் கேப்டன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. தரமான செஞ்சுரியை பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜடேஜா பார்த்தீங்கன்னா போன தொடரில் பார்த்தா சரியாக பர்ஃபார்மன்ஸே பண்ணலை. சரி, இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா 50 கிட்ட வந்துட்டாரு. 41 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு. இன்னும் 50க்கு இன்னும் கொஞ்சம் ரன்னு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நல்லா விளையாடின ரிஷப் பண்ணிட்டு இந்த மேட்ச் சரியாகவே விளையாடலை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் KL ராகுலும் பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அவங்களும் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. கருண் நாயர் வந்தது போன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்னு பார்த்தீங்கன்னா அடித்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ 86 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. 87 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. 107 பாலுக்கு 13 4 பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் 81 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா விளையாடி இருப்பாங்க. KL ராகுலுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பட்டல 26 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ கருண் நாயர் 50 பால் ஆடி 31 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஹாரி புரூக் கிட்ட அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பவுன்சரை போட்டு ஹாரி புரூக்கு கேட்ச் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கருண் நாயர் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கேப்டன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 216 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 114 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 12 4 பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன ரிஷப் பண்ட் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சரியாக படலைப்பா. 42 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருப்பாங்க. ஒரு 4 ஒரு 6 அடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க மாதிரி தான் 6 அடிச்சது. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருப்பாங்க. ஸோ எதுக்கு வந்ததுன்னு தெரியாமல் வந்தது திரும்பி போன மாதிரி பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 1 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு ஜெட்டு பாய் போன சீரீஸ் தான் சரியாக விளையாடல. இந்த சீரீஸ் ஆச்சு நல்லா விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது வரைக்கும் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. 67 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 41 ரன்னு பால் டு பால் ரன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் இங்கிலாந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒர்க்ஸ் போன மேட்ச்சில் பார்த்தா போன சீரீஸில் ஸோ சரியாகவே விக்கெட் எடுக்கல, பாலும் சரியாக போடல. இவங்க ஓவராக அடித்து கழிச்சாங்க. ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 போல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மேட்ச் திருப்பிட்டாருன்னு தான் சொன்னேன். நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க போல்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் KL ராகுல் விக்கெட்டை பார்த்தா தூக்கி இருப்பாங்க. ஸோ போன சீரீஸில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ரவுண்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அதாவது பார்த்தீங்கன்னா 5 பேட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் வருவாங்க, அப்புறம் பவுலர் வருவாங்க. ஸோ இவங்க பார்த்தா யாருமே பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட்டே பண்ணல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கிலாந்துக்கும் ஆப்போசிட்டாக அமைஞ்சது. அவங்க இங்கிலாந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வின் பண்ணாங்க. அகைன் செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சரி ஜடேஜாக்கு அப்புறம் யாரும் பேட்டிங் வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா நியூ பிளேயரை எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வாஷிங்டன் சுந்தர் வரலான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தரமான கான்ட்ரிபியூட்டர் கொடுத்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழக பிளேயர் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு சீரீஸில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி, செகண்ட் சீரீஸில் புது தமிழ் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் என்ன ஆகாஷ்தீப் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பேட்டிங் விளையாடுவாங்கன்னு தெரில. என்னை பொறுத்த டெஸ்ட் மேட்ச்சில் பவுலர்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது பேட்ஸ்மேன் தான் தடுறாங்க. ஸோ பவுலருக்கு பால் எப்படி வரும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு விளையாடினா நல்லா கேம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நடக்க போகிற டே 2ல் இந்தியா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? 5 விக்கெட்டையும் கொடுத்துட்டு அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கிட்ட சீரீஸை கொடுத்துட்டு போயிடுவாங்களா? அப்படி இல்லைன்னா நாங்கள் கம்பேக் தர மாதிரி முதல் டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்கோம், 2வது டெஸ்ட்டில் நாங்கள் தானே ஜெயிப்போம்னு சொல்கிற மாதிரி ரிவெஞ்சை கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. இன்றைக்கி எப்படி இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 450 கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கோரை ரீச் பண்ணாக்கா ஸோ இங்கிலாந்து அகைன் தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பேட்டிங் சூப்பராக இருந்தது. அகைன் பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் தான் கொஞ்சம் தடுமாறியது. பும்ராவை தவிர பார்த்தீங்கன்னா அவங்க வேறு யாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அகைன் பார்த்தீங்கன்னா இப்போது பும்ரா கூட இல்லை. இப்போ யார் சிராஜ் தான் மெயின் பவுலராக இருக்கணும். ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஸ்பின்னர்
ஸ்பின்னரில் இம்பேக்ட் கொடுப்பாரா என்னன்னு தெரியல. ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்களை நம்பி தான் இருக்கும் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சந்துரு டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்தியா நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.